அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் பைக் தமிழ் சேனல் டெய்லி பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் தான் உங்களுக்கு. நிறைய பேர் என்ன கேட்டிருந்தாங்க, இதுமாரி மைலேஜ் வரலன்னா என்னென்ன செக் பண்ணணும்னு கேட்டிருந்தாங்க. ஒரு 5 டிப்ஸ் தான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இதை பண்ணிவிட்டு நம்ம மைலேஜ் வந்து கார்பரேட்டர் வண்டி ரன்னிங்கில் வச்சு டியூன் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில். அதுமாரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மைலேஜ் வரும். முதல்ல வண்டி ஒரு 4-5 டிப்ஸ் உங்களுக்கு. வண்டியில் ஒரு 4-5 விஷயம் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கார்பரேட்டர் தான் கை வைக்கணும். அந்த வீடியோ தான் இந்த எடுத்துருப்பேன். ஒரு 100cc ஸ்பெண்டர் வண்டியில் காமிச்சிருக்கேன். இதே தான் எல்லா வண்டிக்கும் சேம் தான் 100cc. உங்களுக்கு நீங்களே வீடியோ பாருங்கள், மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் கமெண்ட் சொல்கிறீங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இப்போ மழையால் ரொம்ப பிஸியாக இருந்தது. இப்போ தான் ஓரளவுக்கு சாலாயிருங்க உங்களுக்கு இந்த ஏரியாவில், பள்ளிக்கரணியில். ஓகே, இப்போ வாங்க வீடியோ பார்க்கலாம். ஓகே, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு 100cc வண்டி தான் பார்க்க போகிறோம். ஒரு டிப்ஸ் தான் உங்களுக்கு, ஒரு 5 டிப்ஸ் சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு வண்டியில் வந்து மைலேஜ் வரலன்னா நம்ம டேரெக்டாக ஸ்ட்ரிக்டாக கார்பரேட்டரில் போயிடக்கூடாது. இது ஒரு விஷயமாக நம்ம செக் பண்ணணும். ப்ளக்கு, ஏர் ஃபில்ட்ரு, கிளச் பிளேட்டு, வண்டியில் ஏர் கரெக்டாக இருக்கா அதெல்லாம் செக் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, இதுமாரி வண்டியை ஸ்டார்ட் பண்ணி எனக்கு கரெக்டாக டியூன் பண்ணி காமிங்கன்ட்டு. இப்போ நம்ம ஒரு 100cc எப்படி கரெக்டாக டியூன் பண்ணுறதான் காமிக்க போகிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம செக் பண்ணுற விஷயத்தை செக் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம செக் பண்ணுறதை நம்ம வண்டியில் எதை செக் பண்ணுறது. உங்கள் வண்டியில் இப்போ நீங்கள் வீட்டில் பார்க்குறீங்க, உங்கள் வண்டியில் மைலேஜ் வரல, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நீங்கள் கார்பரேட்டில் கை வைக்காதீங்க. இப்போ நான் பண்ணுற ஒரு 5 விஷயத்தை வண்டி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டியூன் பண்ணாவே உங்கள் வண்டி கண்டிப்பாக மைலேஜ் செம்மையாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணுறது ப்ளக்கை தான் செக் பண்ணுமே. நம்ம ப்ளக்கை பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம் வண்டியோட போர் நல்லா இருக்கா, ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ப்ளக்கை பார்த்து. ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணுறது வண்டியோட ப்ளக்கை செக் பண்ணுங்கள். ஒரு வண்டியில் மைலேஜ் வரலன்னா ஓகேவா, வண்டியில் பிளாக் ஸ்மோக் வருதா, ஒயிட் ஸ்மோக் வருதா, இல்லை மைலேஜ் நல்லா வருதான்னு பார்க்கறதுக்கு வண்டியில் ப்ளக்கை பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா வண்டியில் லைட்டாக ஆயில் அடிக்குது சரிதா. கண்டிப்பாக இதுமாரி பிரச்சனை கூட கண்டிப்பாக மைலேஜ் ட்ராப் ஆகும் உங்களுக்கு. ஆனால் பாயிண்ட்டு கரெக்டாக இருக்குது. இந்த பாயிண்ட்டு கொஞ்சம் தேஞ்சால் கூட நீங்கள் மாற்றிடுங்க. ஏன்னா ஒரு 12,000 கிலோமீட்டரில் ஏர் ஃபில்டர் ஸ்பார்க் பிளக்கும் கண்டிப்பாக நீங்கள் மாற்றிடுங்க. அதே க்ளீன் பண்ணி போடாதீங்க. இப்போ நம்ம க்ளீன் பண்ணிடுறோம். இப்போ பாருங்கள், இதுக்கு பாயிண்ட்டும் கரெக்டாக தான் இருக்குது. ஓகே, அப்போது கண்டிப்பாக ப்ளக்கில் பிரச்சனை கிடையாது, நல்லா தான் இருக்குது. ஓகே, ப்ளக்கை மாட்டிடுறோம். அதுக்கப்புறம் தான் நம்ம கார்பரேட்டரை லைவாக டியூன் பண்ண காமிக்கிறோம் உங்களுக்கு. வண்டி டியூன் பண்ணும்போது நம்ம பேசுறது புரியாது, ஏன்னா சவுண்டு இருக்கும். ஐலிங் அதிகமாக வைக்கணும். அதனால் வண்டியை ரேஸ் பண்ணி நல்லா ஐலிங் வச்சுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு எத்தனை முறை வச்சு நம்ம டியூன் பண்ணுறது காமிக்கணும். ஓகேவா, ஓகே, இப்போ ப்ளக்கை நம்ம பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு சின்ன விஷயம், நிறைய பேர் மழையில் தண்ணியில் வண்டியை ஓட்டுவீங்க. இப்போ வண்டியை போகும்போது வண்டி ஆஃப் ஆகிடும். ஏன்னா நம்ம வண்டி ஓட்டும்போது பக்கத்தில் இருக்க வண்டி வந்து கரெக்டாக இதில் அடிக்கும். அப்படின்னா ஒன்று இது வழியாக தண்ணி உள்ள போகும். அதனால் என்ன பண்ணுறீங்க, இதுலேருந்து கரெக்டாக இதுலேருந்து இது வரைக்கும் அப்படியே ஒரு பிளாக் டேப்போ ஏதோ டேப்பு ஃபுல்லாக வச்சு இந்த கேப்பை ஃபில் பண்ணுங்க. வேறு வண்டியில் இது வரைக்கும் டேப் வச்சாக போகிறோம். அந்த வண்டியை அடைக்கிறது மழை காலத்தில் ரன்னிங்கில் ஆஃப் ஆகுது, கொஞ்சம் அரெஸ்ட் ஆகும் உங்களுக்கு. ஓகேங்களா, இது வரைக்கும் டேப் அடிக்கணும். இதுலேருந்து இது வரைக்கும் டேப் வச்சாவே உங்களுக்கு பக்காவாக இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே இருக்க பார்த்தீங்கன்னா இக்னிஷனு அப்படியே டேங்க் பண்ண வந்தீங்கன்னாவே இதுலேயும் வெளில எடுத்துகிட்டு இதுலேயும் ஒரு டேப் பண்ணால் கூட உங்களுக்கு பக்காவாக இருக்கும். ஓகேவா, வேறு உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இந்தளவு மழை காலத்தில் இதுமாரி கொஞ்சம் பண்ணிங்க. அடுத்து நம்ம ஏர் ஃபில்டர் செக் பண்ணோம். ஓகே, ஏர் ஃபில்டர் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆயிலும் செக் பண்ணுறோங்க. ஓகேங்களா, ஒரு மைலேஜ் வரலன்னா ஸ்ட்ரிக்டாக கார்பரேட்டில் கை வைக்காதீங்க. இதெல்லாம் நல்லா இருந்தால் தான் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஆயில் லெவல் கரெக்டாக இருக்கணும், ஆயில் விஸ்கசிட்டி கரெக்டாக இருக்கணும். ஓகே, கிளச் பிளேட் நல்லாயிருக்கும். இதில் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, இந்தமாரி ப்ராப்ளம் தான் கண்டிப்பாக வண்டியில் உங்களுக்கு மைலேஜ் வராது. ஓகேவா, ஏன்னா இது கிளச் பிளேட் தேஞ்சி இப்படி கருப்பாகிட்டு இருக்குதுங்களா. இது ஸ்மெல்லே பார்த்தீங்கன்னாவே ஒரு மாதிரி தேஞ்சி ஸ்மெல்லு வரும். ஓகேவா, இந்தமாரி வண்டிக்கெலாம் கண்டிப்பாக மைலேஜ் வராது. அதுக்கு நீங்கள் எவ்வளோ தான் டியூன் பண்ணால் கூட சரி இருக்காது. ஓகேங்களா, ஆனால் ஆயில் நல்ல லெவல் இருக்குது, ஆனால் கிளச் பிளேட் போய்ட்டுருக்கு. இந்த பிளாக்கை பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம். நிறைய வீட்டில் காமிச்சிருப்பேன் உங்களுக்கு. ஓகேவா, இந்த வண்டி கிளச் பிளேட் மாற்றினா தான் பிக்கப் நல்லாயிருக்கும். அதுக்கேற்ற மாதிரி மைலேஜ் வரும். இல்லைனா வண்டி முக்கினே போகும், பெட்ரோல் அதிகமாக குடிக்கும் உங்களுக்கு. ஓகேவா, இப்போ 2 விஷயம் பார்த்தோம், 2 விஷயமும் தப்பாக தான் இருக்குது. ஓகேங்களா, ப்ளக்லேயும் ஆயில் அடிக்கிற மாதிரி தான் இருக்குது, ஆயில் போட்டிருக்கு. ஆயில்னால் கிளச் பிளேட்டும் போய்ட்டுருக்கு. ஓகேவா, இந்தமாரி வண்டிக்கெலாம் நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் சர்வீஸ் பண்ணி இது பண்ணாலும்
ப்ரோஜனம் இல்லை, கண்டிப்பாக மைலேஜே ட்ராப் ஆகும். இருந்தாலும் உங்களுக்கு செக் பண்ணுறது காமிக்கிறேன் உங்களுக்கு. அடுத்த விஷயம் நம்ம ஏர் ஃபில்டருக்கு போகலாம். அதுக்கப்புறம் நம்ம ஏர் ஃபில்டர் கேட்டுறோம். ஏர் ஃபில்டர் ப்ளக்கு க்ளீனிங் எல்லாமே நம்ம போட்டோம். இருந்தாலும் ஒரு மைலேஜுக்காக நீங்கள் வண்டி எடுத்து டியூன் பண்ணும்போது இதெல்லாம் செக் பண்ணிட்டு நீங்கள் டியூன் பண்ணாவே கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். டேரெக்டாக ஸ்ட்ரிக்டாக கார்பரேட்டர் க்ளீன் பண்ணிட்டு நீங்கள் டியூன் பண்ணாதீங்க. மற்ற பார்ட்ஸ் வண்டி ஸ்மூத்தாக இருந்தால் தான் மைலேஜே நல்லாயிருக்கும். ஓகேங்களா? கார்பரேட்டர் வண்டி பொறுப்பு கிடையாது அதுக்கு. ஏர் ஃபில்டர் சுத்தமாக அடிச்சிருந்ததுன்னா எப்படி மைலேஜ் வரும்? வண்டி அடிக்க ஆரம்பிச்சிடும், பெட்ரோல்ஸ் அதிகமாக தான் போகும். அதனால் ஏர் ஃபில்டரும் நல்லா க்ளீனாக இருக்கணும். ஏர் ஃபில்டர் கரெக்டாக 12,000 கிலோமீட்டருக்கு ஒரு அடி மாற்றிடுங்க, க்ளீன் பண்ணி போடாதீங்க. இதில் 2 டைப் வரும், ஸ்பாஞ்ச்லேயும் வரும், பேப்பர்லேயும் வரும். இதெல்லாம் ரொம்ப நாள் ஆன இது. ஓகே, இந்த வண்டியில் ஏர் ஃபில்ட்ரு பரவாயில்ல, கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஓகேவா? ஏர் ஃபில்ட்ரு கொஞ்சம் ஈரமாக தான் இருக்கணும். ஓகேங்களா? அப்போ தான் அந்த ஏரில் வர அந்த மண்ணுங்க நல்லா எல்லாமே ஃபில்டர் பண்ணது, ஃபில்டர் பண்ணி பியூரான ஏரை உள்ளே அனுப்போம். ஓகே, இப்போதைக்கு ஏர் ஃபில்டரில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் 12 கிலோமீட்டரில் ஏர் ஃபில்டர் கண்டிப்பாக மாற்றி ஆகணும். ஓகேவா? இந்த க்ளீனிங் வீடியோலாம் தனியாக போட்டிருப்பேன் நான், அதை பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம டேரெக்டாக இப்போது கார்பரேட்டரில் போய்ட்டு நான் கரெக்டாக லைவில் எப்படி நான் டியூன் பண்ணுறேன்னு காமிக்கிறேன். நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி வண்டி டியூன் பண்ணது காமிச்சதில்லை உங்களுக்கு, ஆனால் இந்த வீடியோவில் காமிக்கிறேன். ஆர்எக்ஸ் சென்டரில் காமிச்சிருப்பேன், ஸ்பெண்டரில் இப்போ தான் காமிக்கிறேன். இப்போ டியூன் பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிடணும். திருப்பியும் ஒரு வாட்டி சொல்கிறேன் உங்களுக்கு, வண்டியில் மைலேஜ் வரலன்னா இதெல்லாம் செக் பண்ணால் தான் மைலேஜ் வரும். டேரெக்டாக கார்பரேட்டர் டியூன் பண்ணி கார்பரேட்டர் க்ளீன் பண்ணி இருந்தால் கண்டிப்பாக அந்த பிரச்சனை அப்படியே தான் இருக்கும். இப்போ இந்த வண்டியில் பொறுத்த வரைக்கும் கிளச் பேட்டு போயிட்டுருக்கு, ப்ளக்கு இந்த ஆயில் அடிக்குது, இதெல்லாம் பண்ணால் தான் மைலேஜ் வரும். நம்ம எவ்வளோ தான் சர்வீஸ் பண்ணி கொடுத்தாலும் கஸ்டமர் ப்ராப்ளத்தை நம்ம கரெக்டாக பார்க்கணும். நம்ம பாட்டு டியூன் பண்ணி கொடுத்துட்டு மைலேஜ் நல்லா வரும் சார், 60 வரும் 70 வரும்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் பிரச்சனை இருக்குது. கண்டிப்பாக அந்த பிரச்சனைலாம் நம்ம பண்ணால் தான் மைலேஜ் கண்டிப்பாக வரும். ஓகேங்களா? இப்போது நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்போ நான் டியூன் பண்ணுறேன் பாருங்கள். வண்டி இப்போ நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 வீலு, ஏரு, டயர் ப்ரெஷர் இதெல்லாம் செக் பண்ணிங்க. வாரத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் டயரு ப்ரெஷர்லாம் கரெக்டாக செக் பண்ணுங்கள், பாயிண்ட் கரெக்டாக இருக்கான்ட்டு. டயரில் காற்று கம்மியாக இருந்தால் கூட கண்டிப்பாக டயர் வீக் ஆகும். அதிகமான காற்று வச்சா கூட டயர் சீக்கிரம் தேயும். ஓகேங்களா? இதுவும் பார்த்துங்க. வண்டி ஸ்டார்ட் பண்ணுறேன். வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம ஐலிங் ஸ்க்ரூ முதல்ல கொஞ்சம் ஒரு லிமிட்டாக ஏற்றிக்கணும். ஐலிங் கம்மியாக இருக்கும்போது இப்போ நான் ஏற்றிக்கிறேன். ஐலிங் இப்போ அதிகமாக வச்சேன். இப்போ அந்த சைடு போய்ட்டு ஏர் ஸ்க்ரூ அட்ஜஸ்ட் பண்ணோம். ஓகே, இப்போ வண்டியில் ஃபஸ்ட்டு ஏர் ஸ்க்ரூவை லாக் பண்ணுறேங்க. ஃபுல்லாக கம்மி பண்ணுங்கள். ஓகேங்களா? ஃபுல்லாக கம்மி பண்ணால் வண்டி ஆஃப் ஆகிற மாதிரி கண்டிஷனில் வரும். டக்குன்னு என்ன பண்ணோம், வண்டி ஆஃப் ஆகிடுச்சுல. இப்போது ஃபுல்லாக லாக் பண்ணுறேங்க. இப்போது இப்போ ஃபுல் லாக்கில் இருக்குது ஏர் ஸ்க்ரூ. ஓகேவா? இதை இப்படி பண்ணால் தான் அரை மரை. ஓகேவா? இருக்குங்களா? இது பண்ணால் தான் அரை மரை. இப்போ லாக்கில் இருக்குது, இந்த லைனில் இருக்குது அந்த மார்க்கு. ஓகேவா? அந்த மார்க்கை நம்ம இப்படி எடுத்துன்னு வந்தால் அரை மரை. ஓகேங்களா? அப்படியே எடுத்துன்னு வந்தால் தான் ஒரு மரை. அப்படியே வரும். முதல்ல லாக் பண்ணுறத ஒரு வண்டி ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்கள். ஸ்டார்ட் பண்ணு. அரை மரை ஏற்றிட்டேன். இன்னொரு அரை மரை ஏற்றிருக்கேன். இப்போ கரெக்டாக ஓகே 1.5 மரை வச்சுருக்கேன். காமிக்கிறேன். கரெக்டாக பாருங்கள். இப்போ பண்ணும்போது ஃபுல்லாக ஆஃப் ஆகும் உங்களுக்கு. ரைட்டாக ஆஃப் ஆகிடுச்சா? இப்போ ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு அரை மரை, ரெண்டாவது ஒரு அரை மரை, மூணாவது. ஓகேவா? இப்போ நம்ம கரெக்டாக 1.5 மரை வச்சுருக்கோம். இது முதல்ல 1.5 மரையில் செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் லைட்டாக ஒரு 1.7 வைக்கலாம். ஓகேவா? ஓகே, அதுக்கப்புறம் நம்ம ஐலிங்கே கம்மி பண்ணலாம். ஐலிங் கம்மி பண்ணுறேன். கம்மி பண்ணு, இன்னும் கம்மி பண்ணு.
நான் பையன் தான் டியூன் பண்ணுறான், அவங்க கற்றுக் கொடுக்குறாங்க. இது உங்களை மாரி தான் அவனும் நிறைய விஷயம் கற்றுக்கணும், உங்களை மாரி தான் அவனும் கற்றுக்கணும். வீட்டிலே இதெல்லாம் பண்ணுங்கள் நீங்கள், ஓகேங்களா? எதனா டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஒரு வண்டியில் மைலேஜ் வரலன்னா இந்த 4-5 விஷயத்தை செக் பண்ணிட்டு நீங்கள் கார்பெட்டில் கை வைங்க. எடுத்தவொன்னே கார்பெட்டை டியூன் பண்ணிட்டு பண்ணாவே கண்டிப்பாக மைலேஜ் வராது. இதெல்லாம் நல்லா இருந்தால் தான் வண்டிக்கு மைலேஜ் நல்லா வரும், ஓகேவா? இதோட ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். ஏன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போதைக்கு சிம்பிளாக ஒரு 4-5 டிப்ஸ் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அடுத்த வீடியோவில் போடும்போது இதில் நல்ல ஒரு வீடியோவில் போடுறேன். ஓகே பாய். இதில் ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் உங்களுக்கு. வீட்டில் நீங்களும் கண்டிப்பாக மாதிரி டியூன் பண்ணுங்கள். கார்பெட்டர் வந்து ஃபஸ்ட்டு கார்பெட்டில் கை வைக்காதீங்க. கேட்டால் ஒரு சின்ன விஷயத்தில் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கார்பெட் டியூன் பண்ணாலே மைலேஜ் பக்காவாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, இதோட அடுத்த ஒரு வீடியோ நல்ல வீடியோவில் பார்ப்போம். பாய்.